ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட் கப் கேக்ஸ். வீட்டிலையே மோல்டு இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பவுலில் நான் 3/4 கப் பால் ஆட் பண்ணுறேன். பாலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ பால் நல்லா கேர்டிலாகி வரும். இந்த சமயத்தில் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய், 1/2 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை நல்லா கரையணும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். நான் 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக தான் நான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ வீட்டிலையே அவன் இல்லாமல், அதே மாதிரி கப் கேக்ஸ் மோல்டு ஏதாவது இல்லாமல் நம்ம எவ்வளோ ஈஸியாக சாக்லேட் கேக் பண்ண போகிறோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் என்கிட்ட டைரி மில்க் இருந்துச்சு, ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் பண்ணுறது டபுள் சாக்லேட் கேக்கு. ஸோ ரொம்ப சாக்லேட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்க நார்மல் கிண்ணத்தில் நான் எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 கப் ஊற்ற போகிறோம். ஸோ ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு கடாயை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் சிம்மரில் வச்சு. ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிடலாம், ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த கடாயில் நம்ம இப்போ வச்சிடலாம். நான் சால்ட்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வச்சாலே போதும். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டாக ஆகும் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு கரண்டியால் நான் குத்தி பார்க்குறேன், எதுவும் ஒட்டாமல் வருது. ஸோ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இது சாக்லேட்டி கேக்னால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் நான் பண்ண நியூட்டலாக இருந்துச்சு, அதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஆறின பிறகு கேக்கை அன்மோல்ட் பண்ணியாச்சு. டெக்கரேஷன் நம்மளோட விருப்பம்தான். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் நியூட்டலா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அது மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் போட போகிறேன். நம்மளோட சாக்லேட் கப் கேக்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அலாவும் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.